அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஜாக்பாட் ரிஷபம் மிதுனம் யாருக்கு கிடைக்க வாய்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் ரிஷபராசி மிதுன ராசிக்காரவங்களுக்கு பலாபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சம், அதாவது அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடத்துல இந்த சுக்கிரன் போய் இருப்பது, உச்சம் பெற்று இருப்பது ரிஷப ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம், லாபத்துக்கு மேலே லாபம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு. கையில் பணமே இல்லை, காசே இல்லை, எப்படி தான் சமாளிக்க போகிறனோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்போம். நம்ம போகிற காரியத்தை ஜெயிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி தக்க தருணத்தில் கையில் பணம் கிடச்சி அதை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவோம். மன மகிழ்வான நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு பகவான் சேர்ந்து இணைந்து இருப்பது ரிஷபராசிக்காரவங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் இந்த சுக்கிர புத்தியோ அல்லது ராகு புத்தியோ நடப்பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். தொழில் வாய்ப்பும் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் செய்த தொழிலை விட்டுட்டேன், செஞ்ச வேலையை விட்டுட்டேன், ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு, வேலைப்பளு அதிகமாக இருந்துச்சு, அதனால் விட்டுட்டேன், வேறு ஒரு லகுவான வேலையை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான சிறப்பான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தருணம். இந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரன் 4 மாதங்கள் இருப்பார். இந்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஒரு யோகமான காலம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போது அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம்தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களுக்கு இப்போ கணக்கு போட்டு பார்க்குறப்ப இந்த ரிஷபராசிக்காரவங்க ஒரு 10-15 வருட காலங்கள் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் சொல்ல ஒன்றா துயரத்தில் இருந்து பல கஷ்டங்கள் அனுபவித்து மீண்டும் வெளியில் வந்திருக்கும். நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த நல்ல காலம்தான் இப்போ. நல்ல இடத்துல திருமணம், எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நமக்கான சொந்த இடம், வீடு, மண்மனை யோகங்கள்லாம் அமையக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் எல்லாம் சிறப்பாக நம்ம புது வாகனங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு, நீண்ட கால கனவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த 11ஆம் இடம் அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அதன் மேலே ஒரு ஆசை இருந்து அதை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தால் அது இப்போ தான் கட்டாயம் நிறைவேறும். அப்போது முழுக்க முழுக்க சொல்லப்போன எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு எதை தொட்டாலும் ஜாக்பாட் தான் அப்படிங்கிற அமைப்பு தான். நீங்கள் எந்த துறையில் போகிறீங்களோ அந்த துறையெல்லாம் உங்களை வரவேற்று உங்களை பொருளாதாரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வாக்குவன்மை எடுபடலை, சொல்வன்மை எடுபடலை, நம்மளை யாரும் மதிக்கலை, நம்மகிட்டே எல்லா தேவைகளையும் வாங்கிட்டு நம்மளை உதாசனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனவேதனைப்பட்டிருந்தால் அதெல்லாம் ஒரு மாறக்கூடிய அமைப்பு. அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் உச்சத்தை தொட போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஜாக்பாட் வாய்ப்பு அப்படிங்கிறது கை மேலே இருக்குது. முயற்சி நம் கையில், முடிவு இறைவன் கையில் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவோம். என்ன இருந்தாலும் கடவுள் நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார். நீங்கள் வேண்டக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாக்பாட் வாய்ப்பும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு கடந்த காலங்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள். அதிகபட்சமாக பார்த்துக்கிட்டின்னு சொன்னால் மிதுன ராசி நண்பர்களுக்கு பணப்பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அதிகமாக ஈடுபட்டு அதை எப்போ அடைப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் நிறைய பேருக்கு இருந்தாலும் இந்த ஜாக்பாட் வாய்ப்பில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பிரச்சனையை தீர்த்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற அமைப்பு இருக்கும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏதாவது பலாபலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி காத்திருந்தால்
நிச்சயமாக மிதுன ராசி நண்பர்களுக்கும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன், அவர் 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார் ராகுவோடு சேர்ந்து. ரொம்ப பக்கபலம். உச்சம் பெற்ற சுக்கிரன் 10ல் தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வருமான வாய்ப்பு, எதிர்பார்த்த காரியங்கள் கரெக்டாக நிறைவேறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். தக்க தருணத்தில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் இந்த மீன ராசியில் இருப்பார். அப்போது ராகுவோடு சேர்ந்து சுக்கிரன் பயணிக்கின்ற காலத்தில் உங்களுக்கும் அதே மாதிரி சுக்கிர புத்தியோ ராகு புத்தியோ இந்த டயத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நமக்கு இதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீண்டகால கனவுகள், நீண்டகால ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகின்ற காலம். அதனால் மிகப்பெரிய பொருளாதாரத்தின் உச்சிக்கு நிச்சயமாக மிதுனராசி நண்பர்கள் செல்வார்கள். அப்போ யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் உங்களை ஒரு உதாசீனப்படுத்தினாங்களோ, உங்கள்கிட்ட தேவைகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு உங்களை வெறுத்து ஒதுங்கினாங்களோ, அவங்க முன்னாடியெல்லாம் நாம் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போது ஜெயிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தருணம். அதனால் நல்ல வேலைக்கு போவீங்க, நல்ல வருமானம் கிடைக்கும், டார்ச்சர் இல்லாமல் வேலை பார்த்து வருவீங்க, மன நிம்மதியோடு இருப்பீங்க, ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். அதனால் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். வருகின்ற வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறணும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் நமக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னது? நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, அது தீரணும். அது எந்த வகையிலாவது நமக்கு ஒரு பணம் பொருள் கிடைக்கணும். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு தான் இந்த காலகட்டம். அப்போ ஜாக்பாட் வாய்ப்புகளுக்கு மிதுனராசி நண்பர்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுது எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அதுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம மனமும் ட்ரை பண்ணலாம். முயற்சியே செய்யாதவங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? அதனால் தாராளமாக நம்ம முயற்சி பண்ணோம்னா அதை நம்ம ஜெயிப்போம். மற்றபடி இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சில தசைகள் அப்படிங்கிறது நமக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் போய்கிட்டுருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி அவயோக திசையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கிடைக்காது. இதே இது இப்போ நான் சுக்கிரபுத்தி ராகுபுத்தின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சில பேர் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் அவங்களுக்கு சுக்கிரனே அவயோகியாக இருப்பார், இல்லை ராகு அவயோகியாக இருப்பார், அவரே புத்தி நடத்துவார், அவரே தொழில் ஸ்தானத்தில் இருப்பார். சில பேருக்கு வேலையை விட்டு ஒதுங்க வேண்டிய கட்டாயம் வந்துடும், வருமான தட்டுப்பாடு ஆயிரும். அப்போ இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஜாதகத்திலும் சில விஷயங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணுகின்ற பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இது ஒரு பொதுவான கணிப்பு. இப்படி இருந்தால் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நாமயோகத்தின் பிரகாரம் கரணத்தின் பிரகாரம் நமக்கு திதிவார நட்சத்திரத்தின் பிரகாரம் நமக்கான சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபம் மிதுனம் ராசிக்காரவங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா விஷயங்களையுமே சாதித்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நினைச்சதெல்லாம் நடக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அவங்க எந்த துறைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எந்த பொருளை வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வாங்கியே தீருவாங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கைக்கு உகந்த காலகட்டம். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ கல்வி, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்க வருமானத்தில் சிறப்பாக ஈட்டி சம்பாதிச்சு குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பில் பெண்கள் இருப்பாங்க. அது மிகப்பெரிய அற்புதம். அவங்களால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கு பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பு.
தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதம். இப்படியாக லாபத்துக்கு மேலே லாபம், பன்மடங்கு லாபம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்களே. அதனால் ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷப மிதுனத்துக்கு நிச்சயம் உண்டு. நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி.